காந்தாரா சாப்டர் 1 படம் வெளியான 2வது நாளே 100 கோடி வசூலை கடந்துவிட்ட நிலையில் இந்த படம் 1000 கோடி கிளப்பில் சேருமா என்ற எதிர்பார்ப்பு உருவாகியுள்ளது. படம் எப்படி இருக்கிறது, வசூல் நிலவரம் என்ன என்று விரிவாக பார்க்கலாம். ரிஷப் ஷெட்டி இயக்கி நடித்து 2022 வெளியாகி மிகப்பெரிய ஹிட்டான படம் காந்தாரா. தென்னிந்தியா மட்டுமன்றி தேசிய அளவிலும் சர்வதேச அளவிலும் திரை ரசிகர்களால் கொண்டாடப்பட்டது. சிறு தெய்வ வழிபாடு, பழங்குடிகளின் நில உரிமை உள்ளிட்ட நுண்ணிய அம்சங்களை பேசிய காந்தாரா மிக சிறந்த திரை அனுபவமாக அமைந்தது. அதற்கு கிடைத்த வரவேற்பை தொடர்ந்து அதன் ப்ரீகுவலாக உருவாகியுள்ளது காந்தாரா சாப்டர் 1. இப்படம் அக்டோபர் 2ஆம் தேதி வெளியாகி மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுள்ளது. முதல் பாகத்தில் இடம்பெற்ற கலைஞர்களுடன் ருக்மணி வசந்த் உள்ளிட்ட கூடுதல் கலைஞர்களும் இணைந்து இந்த பாகத்தை இயக்கி நடித்துள்ளார் ரிஷப் ஷெட்டி. முதல் பாகத்தை விட இந்த பாகத்தில் மெய்சிலிருக்கும் காட்சிகள் அதிக அளவில் இடம்பெற்றுள்ளதாக படத்தை பார்த்த ரசிகர்கள் கொண்டாடி வருகின்றனர். 2 மணி நேரம் 49 நிமிடங்கள் ஓடும் இத்திரைப்படம் எந்த இடத்திலும் தேக்கம் இல்லாமல் விறுவிறுப்பாக செல்வதாக ரசிகர்கள் ஆர்ப்பரிக்கின்றனர். பழங்குடிகள் மற்றும் அவர்களின் நாட்டார் தெய்வ வழிபாட்டு கதைகளத்தை மையமாக வைத்து உணர்ச்சி பரவசம் கொடுத்த திரைப்படம் காந்தாரா. அதன் முதல் கதையாக உருவாகி இருக்கிறது காந்தாரா சாப்டர் 1. பான் இந்தியா படமாக எடுக்க வேண்டும் என்ற நோக்கில் பல ஸ்டார்களை கொண்டு வந்து செயற்கைத்தனமாக எடுக்கப்படும் சில படங்களுக்கு இடையே அப்படி எந்தவித திட்டமும் இன்றி எடுக்கப்பட்ட படம் காந்தாரா. இது முழுக்க முழுக்க மண் சார்ந்து மக்கள் சார்ந்து எடுக்கப்பட்ட படம் என்றே சொல்லலாம். இப்படத்தின் திரைக்கதையும் அட்டகாசமான விஷுவல் மேக்கிங்கும் இந்தியா முழுவதும் இந்த படத்தை கொண்டு சேர்த்து பெரும் வசூலுக்கும் காரணமாக அமைந்துள்ளது. காந்தாராவின் அத்தியாயம் 1 திரைப்படம் முன்பதிவிலேயே இந்தியாவில் ரூபாய் 4.2 கோடிக்கும் அதிகமாக வசூலித்தது. முதல் நாள் இந்த படம் உலக அளவில் ரூபாய் 89 கோடியை வசூலித்துள்ளதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கன்னடத்தில் ரூபாய் 23 கோடியையும், தெலுங்கில் ரூபாய் 12.5 கோடியையும், ஹிந்தியில் ரூபாய் 19.5 கோடியையும், தமிழில் ரூபாய் 5.25 கோடியையும், மலையாளத்தில் ரூபாய் 4.75 கோடி என மொத்தம் ரூபாய் 60 கோடியை இந்திய அளவில் வசூலித்தது. இந்நிலையில் காந்தாரா சாப்டர் 1 படம் 100 கோடி ரூபாயை வசூலிக்க வாய்ப்பு உள்ளதாக பார்க்கப்படுகிறது. இந்தியாவில் ஒரு படம் 1000 கோடி வசூலை ஈட்ட வேண்டும் என்றால் அதற்கு 2 முக்கிய விஷயங்களை அது பூர்த்தி செய்ய வேண்டும். அந்த படம் ஹிந்தியில் ஹிட் அடிக்க வேண்டும். கன்னடம், தமிழ், மலையாளம் என அனைத்தும் ஒரு மாநில மொழியோடு முடிந்துவிடும். ஹிந்தி என்றால் பல மாநிலங்களில் வசூல் இருக்கும். அதே போல ஓவர்சீஸில் அந்த படம் நன்றாக செல்ல வேண்டும். காந்தாராவை பொறுத்தவரை இந்த 2லும் கோலோச்சி விட்டது. ஆம், ஹிந்தியிலும் இந்த படத்திற்கு நல்ல வரவேற்பு கிடைத்திருக்கிறது. இந்திய அளவில் ஏற்கனவே தங்கள் பாகுபலி 2, தி கன்க்ளூஷன், புஷ்பா 2, RRR, KGF 2, பதான், ஜவான், கல்கி ஆகிய படங்கள் 100 கோடி கிளப்பில் இருக்கின்றன. காந்தாரா சாப்டர் 1 படமும் ரூபாய் 100 கோடி கிளப்பில் இடம்பெறுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.